எந்த வயதிலும், எந்த மாதிரியான நிலைமையில் இருந்தாலும் மன அழுத்தம் வராதவர் என்று யாரும் இல்லை. ஆனால் அதிலிருந்து வெளிவரத் தெரிந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தெரியாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை மன அழுத்தத்திடமே ஒப்படைத்து விடுகிறார்கள். இன்று அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளிவரலாம்? அதை சமாளிக்க என்ன செய்யலாம்? அதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை முழுமையாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை நமக்கு தினமும் புதிய சவால்களை கொடுக்கிறது அல்லவா? சில சமயம் அந்த சவால்கள் நம்ம மனதை கடுமையாக அழுத்திக் கொண்டே இருக்கும். அதுதான் மன அழுத்தம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நண்பர்களே, மன அழுத்தம் வந்தாலே நம்ம வாழ்க்கை முடிந்து விடாது. அதிலிருந்து எழுந்து நிற்கணும், அதிலிருந்து வெளிவரணும். அதற்கான உற்சாகம் பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். மன அழுத்தம் என்றால் என்ன? மன அழுத்தம் என்பது நம்ம மனது தாங்க முடியாத அளவுக்கு சுமை சேர்ந்தது போன்றது. நாம் நினைத்தது எதுவும் நடக்கல, நமக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால், மற்றும் யாராவது மனதை புண்படுத்தினார்கள் என்றால், அதனால் மனம் குழப்பமாக அமைதி இல்லாமல் மாறிவிடுகிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளுங்கள், மன அழுத்தம் என்பது பலவீனமில்லை. அது நம்ம மனதின் ஒரு சிக்னல் மட்டுமே. ஏதோ ஒன்று நிம்மதியில்லாமல் இருக்கிறது, அதை சரிசெய் என்று சொல்லும் ஒரு அறிகுறி. மன அழுத்தம் ஏன் வருகிறது? மிகவும் பொதுவான காரணங்கள் என்ன? நம்மை பிறருடன் ஒப்பிடுதல், அடுத்தவர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பு, நமக்கு தோல்வி ஏற்படும் போது, உறவுகளில் பிரச்சனை உண்டாகும் போது, பணம் பற்றிய கவலை மற்றும் உடல் ஆரோக்கியம் குறைதல், இவற்றால் மன அழுத்தம் உண்டாகிறது. மன அழுத்தம் வருவது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதிலே நீங்கள் சிக்கிவிடணுமா அல்லது வெளிவரணுமா என்பதுதான் முக்கியம். மன அழுத்தத்தின் விளைவுகள் என்ன? மன அழுத்தம் நம்மை மெதுவாக தகர்க்கும். தூக்கம் வராது, கோபம் அதிகரிக்கும், மனம் சோர்ந்து போகும். சிலர் அழுது தீர்த்து கொள்வார்கள், சிலர் பேசாமல் மௌனமாகி விடுவார்கள். ஆனால் நண்பர்களே, நினைவில் வையுங்கள், நீங்கள் மட்டுமில்லை, ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வரும். அதிலிருந்து இழந்தவர்கள்தான் பிறகு வெற்றி பெற்றவர்கள் என சொல்லப்படுகிறார்கள். மன அழுத்தத்திலிருந்து வெளிவர 7 உற்சாக வழிகள். 1. உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் மன அழுத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை ஆராயுங்கள். நான் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று உங்களையே கேளுங்கள். தவறு நடந்திருந்தாலும் பரவாயில்லை, தப்புகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. உங்களை நீங்களே குறை சொல்லாதீர்கள், உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2. அமைதியான தியானம். நிம்மதியாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்களின் மூச்சை மட்டும் கவனியுங்கள். அந்த அமைதி உங்க மனதை அமைதியாக்கும். நீங்க இதை தினமும் பழக்கமாக்கினால் மன அழுத்தம் வந்தாலும் அது நீண்ட நேரம் நீடிக்க முடியாது. 3. இயற்கையை அணுகுங்கள். மரங்களோடு, பறவைகளோடு, காற்றோடு சில நிமிடம் செலவிடுங்கள். அது நம்ம மனதுக்கு ஒரு மருந்து மாதிரி. நகர சத்தம் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு சில நிமிடம் கூட உங்களுக்காக செலவிட்டால் மனம் லேசாகும். 4. எழுதி பாருங்கள். உங்களை வாட்டும் விஷயங்களை எழுதி பாருங்கள். அப்படி எழுதும் போது மனதில் இருந்த குழப்பங்கள் வெளியில் வரும். அதற்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது மனம் தெளிவாகும். ஒரு காகிதம் உங்களின் நல்ல தோழன் ஆகிடும். 5. நம்பகமான ஒருவரிடம் பேசுங்கள். மன அழுத்தம் வரும்போது மனதிற்குள்ளேயே அதை அடக்காதீர்கள். ஒரு நண்பர், சகோதரி, குடும்பத்தினர், யாராவது உங்களால் நம்பப்படும் ஒருவரிடம் சொல்லுங்கள். பேசுவது மன அழுத்தத்தை பாதியாக குறைக்கும். 6. சிறிய குறிக்கோள்கள் வையுங்கள். மன அழுத்தத்தில் இருக்கும் போது பெரிய திட்டங்கள் நினைத்தால் நம்ம மூளை திணறிவிடும். அதனால் இன்று ஒரு சிறிய குறிக்கோள் வையுங்கள். இன்று நான் இதை மட்டும் சாதிப்பேன் என்ற அளவுக்கு. அதை நிறைவேற்றினால் மனம் உற்சாகமடையும். 7. நன்றி சொல்லும் பழக்கம். நம்ம வாழ்க்கையில் இல்லாததை நினைத்து கொண்டு மன அழுத்தம் அடைவது எளிது. ஆனால் நம்மிடம் இருப்பதை நினைத்து பாருங்கள். நல்ல குடும்பம், உடல் நலம், அமைதியான தியானம், நல்ல சாப்பாடு, இருப்பதற்கு வீடு,
இதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வு மன அழுத்தத்தை கரைத்துவிடும். ஊக்கமான பார்வை. நண்பர்களே, மன அழுத்தம் என்பது ஒரு பருவம் மாதிரி. மழை போல் வரும், பிறகு மறையும். மழை வரும்போது தாங்க முடியாதது போல இருக்கும். ஆனால் அந்த மழை முடிந்ததும் நிலம் பசுமையாக மாறும். அதேபோல் இன்றைய உங்கள் மன அழுத்தம் நாளைய உங்கள் உறுதியை உருவாக்கும். வாழ்க்கை நம்மை சோதிக்கும் போது அது நம்மை கீழே தள்ளுவதற்காக இல்லை, நம்மை உயர்த்துவதற்காகத்தான். தளராத மனம் தடுமாறும் சூழலை கூட வெற்றி கொள்ளும். நண்பர்களே, மன அழுத்தத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டியதில்லை, நம்ம பார்வையை மட்டும் மாற்றணும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உங்களுக்காக செலவிடுங்கள். உங்களை நீங்களே பாராட்டுங்கள். உங்களை நேசியுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் குடும்பம் அமைதியாகும், உங்கள் மனம் மகிழ்ச்சியாகும், உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதாவது நிம்மதி தந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த உற்சாகமான வரிகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மன அழுத்தத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஊக்கமான வீடியோவில் புதிய உற்சாகத்துடன். நன்றி நண்பர்களே.